குடியரசு தின அணிவகுப்பு நிகழ்ச்சியில் ஹரியானா மாநிலம் சார்பில் இடம்பெறவுள்ள அலங்கார ஊர்திகள் டெல்லியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ஹரியானா மாநிலத்தின் செழுமை, பாரம்பரியம், வளர்ச்சி, தெய்வங்கள், கலாச்சாரம் போன்றவற்றை எடுத்துக்காட்டும் வகையில் அவை அமைந்துள்ளன. குறிப்பாக கிருஷ்ணன் பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு கூறிய கதையானது தத்ரூபமாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் மாநில அரசின் வளர்ச்சி திட்டங்களை பிரதிபலிக்கும் வகையிலான ஊர்திகளும் அதில் இடம்பெற்றுள்ளன. குடியரசு தின விழாவை முன்னிட்டு நாட்டின் தலைநகரான டெல்லியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. டெல்லியில் ஏற்கனவே சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பறக்கும் படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் டெல்லியில் வரும் 26ஆம் தேதி குடியரசுத் தலைவர் தேசிய கொடியை ஏற்றி குடியரசு தின அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதன் காரணமாக மக்கள் அதிகமாக கூடும் வணிக வளாகங்கள், ரயில் மற்றும் விமான நிலையங்களில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு சோதனையும் மேற்கொண்டு வருகின்றனர். குடியரசு தினத்தை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் பாதுகாப்பு படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அமைதியான முறையில் குடியரசு தின கொண்டாட்டங்களை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்காக ராணுவம் மற்றும் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் ஸ்ரீநகர் பள்ளத்தாக்கு பகுதிகளில் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். மகாராஷ்டிரா ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்திருக்கும் அம்மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் தலா 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதாகவும் அறிவித்திருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இருந்து மகாராஷ்டிராவின் மும்பை நோக்கி சென்ற புஷ்பக் எக்ஸ்பிரஸ் நேற்று மாலை ஜல்கான் மாவட்டம் பரண்டா ரயில் நிலையம் அருகே சென்று கொண்டிருந்தது. அப்போது ரயிலின் ஒரு பெட்டியில் தீப்பொறி பறக்கவே அச்சமடைந்த பயணிகள் அபாய சங்கிலியை பிடித்து இழுத்து ரயிலை நிறுத்திவிட்டு கீழே குதித்து தப்பி ஓடினர். அப்போது எதிர் திசையில் வந்த கர்நாடகா எக்ஸ்பிரஸ் ரயில் மோதியது. 11 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்திய ராணுவத்தின் பீரங்கி படைப்பிரிவினர் மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் பகுதியில் வருடாந்திர பயிற்சியில் ஈடுபட்டனர். அப்போது ராணுவ வீரர்கள் பீரங்கிகளின் திறன், துல்லியம் ஆகியவற்றை செயல்படுத்தி சோதனை செய்து பார்த்தனர். இதில் கேனைன் வஜ்ரா, உள்நாட்டிலேயே மேம்படுத்தப்பட்ட 155mm தனுஷ் உள்ளிட்ட பீரங்கிகள் பயன்படுத்தப்பட்டன. மேலும் பினாக்கா மற்றும் ஸ்மெர்ச் போன்ற ராக்கெட் மற்றும் ஆளில்லா வான்வழி தொழில்நுட்பங்கள் குறித்த செயல் விளக்கங்களும் இடம்பெற்றிருந்தன. ஐஐடி இயக்குனர் காமகோட்டிக்கு ஆதரவாக பசுவின் கோமியத்தை கேலி செய்பவர்களுக்கு பதிலடி கொடுத்து சோகோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு பதிவிட்ட கருத்துக்கு கல்லீரல் மருத்துவர் எதிர்வினையாற்றியிருக்கிறார். அதில் பசுவின் கோமியத்தை கேலி செய்பவர்களுக்கு மனமாற்ற அறுவை சிகிச்சையின் மூலம் குடல் பாக்டீரியாக்களை மீட்டெடுக்கும் அறிவியல் மருத்துவம் பற்றி தெரியாது என சுட்டிக்காட்டியிருந்தார். இதற்கு படிப்பறிவில்லாத பூமர் அங்கிள் என ஸ்ரீதர் வேம்புவை குறிப்பிட்டு எதிர்வினையாற்றியிருக்கும் கல்லீரல் மருத்துவர் இந்திய பாரம்பரிய மருத்துவம் என்று அழைக்கப்படும் சித்த மருத்துவமும் மனமாற்ற அறுவை சிகிச்சையை ஊக்குவிப்பதாகவும் அதன் பின்னால் இருக்கும் அறிவியல் பற்றிய உண்மையை தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களது ஆய்வுகளை படியுங்கள் என கூறி சில ஆய்வறிக்கைகளின் லிங்குகளையும் பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். அயோத்தி ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை நிகழ்வு ஓராண்டு நிறைவு பெற்றதை ஒட்டி அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தீபங்கள் ஏற்றி வழிபாடு நடத்தப்பட்டது. கவுஹாத்தியில் உள்ள பாசிஸ்டா கோவிலில் திரண்ட பக்தர்கள் ரங்கோலி கோலமிட்டும் ராமன் சீதை உருவத்தை கோலமாக வரைந்தும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இரவு கோவிலுக்கு அருகில் இருந்த மரம் மற்றும் பல்வேறு பகுதிகளிலும் விளக்கேற்றி சிறப்பு வழிபாடு நடத்தினர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கத்வா பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட வெடிகுண்டை வெடிகுண்டு நிபுணர்கள் செயலிழக்க செய்தனர். கத்வா மாவட்டத்தின் ஹிராநகர் செக்டாரில் உள்ள ஒரு வனப்பகுதியில் துருப்பிடித்த மோட்டார் குண்டு கிடந்ததை அப்பகுதி மக்கள் கவனித்து உள்ளூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதனால் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற வெடிகுண்டு நிபுணர்கள் வெடிகுண்டை கைப்பற்றி பாதுகாப்பான முறையில் செயலிழக்க செய்தனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரஜோரியில் மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 3 பேர் விமானம் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். மர்ம காய்ச்சல் காரணமாக கடந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி முதல் ஜனவரி 18ஆம் தேதி வரை ரஜோரி மாவட்டத்தில் உள்ள பூதல் கிராமத்தில் 17 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்த காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் உடல் வலி, குமட்டல், அதிக வேர்வையுடன் சுய நினைவை இழப்பதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக ஜம்மு காஷ்மீர் அரசாங்கம் பூதல் கிராமத்தை கட்டுப்பாட்டு மண்டலமாக அறிவித்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் வீடுகளுக்கு சீல் வைத்து வருகிறது.